ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விவாஹா டிசைனர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஐ ஹோப் எல்லோரும் நம்மளோட வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். ஏன்னா இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோஸ் போடுறேன். போடலாமான்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். பட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக போடுங்க, அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ண என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ட்ரேசிங் வந்து பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு ஸ்மால் பேப்பர், சின்ன பேப்பரில் வந்துட்டு தாமரை டிசைன் வந்துட்டு வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சு பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். கார்பன் ஷீட் வச்சுட்டு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கிளாத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாத்தில் எங்கேயாச்சும் விட்டு இருந்தது அப்படின்னா நம்ம நார்மல் ஒயிட் பென் கூட யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் வந்துட்டு எப்போவுமே ஒரு 2 லேயர் ஒரு 3 லேயர் ஆச்சு போட்டுக்கலாம். எதுக்காகனா அப்போ தான் அந்த ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் வரும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். நம்ம பண்ண ப்ளவுஸில், அதாவது டிசைனர் ப்ளவுஸ்லேயே சில புட்டாஸ் எல்லாம் இருக்கும். நிறைய புட்டாஸ் எல்லாம் எந்த மாதிரி பண்ணுறோங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோவாக போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். இதில் வந்து செயின் ஸ்டிச் நான் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஜர்தோசி வந்துட்டு ஒரு பேஸாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். எதுக்காகனா இந்த மாதிரி பீட் லோடிங் பண்ணுறதுக்காக. பீட் லோடிங் பண்ணும்போது கீழே ஜர்தோசி வச்சு இருந்தோம்னா ஒரு எம்போஸ் லுக் தெரியும். லோடிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட பார்டராக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஜரியில். இப்போ நம்ம டபுள் பார்டராக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு ட்ரேசிங்கில் பார்த்தாலே தெரியும் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லோட்டஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரே ஒர்க் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். பீட்ஸ் ஆர் ஜர்தோசி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஜரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த பார்டரில் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே பேஸ் போட்டு முடிச்சிடலாம். ஜரி வச்சுட்டு எல்லாத்துலேயும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஜர்தோசியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா ஒரு பேஸ் போடுறதுக்காக. சேம் அதே பீட் லோடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து பீட் லோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு பேஸாக தான் நம்ம வந்து இப்போ ஜர்தோசி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து த்ரெட்டும் வைக்கலாம், பட் அந்தளவுக்கு எம்போஸ் லுக்கில் தெரியாது. இப்போ ஜர்தோசியாக இருக்கிறதுனால அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இந்த தாமரை டிசைனில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். இதே தாமரையோட டிசைன் போட்டது அந்த சைஸ் வந்துட்டு சின்னதாக இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக இருக்குன்னா நம்ம வந்துட்டு சிங்கிள் லேயர் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போது நீங்கள் பீட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு 6 பீட் எடுக்கிறீங்கன்னா சேம் அதே மெஷர்மெண்ட்டில் கொண்டு வரணும். அந்த கர்வ் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஷேப் வந்துட்டு அந்த க்ராஸாக அப்படியே வரணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்துட்டு அந்த லீஃப் கவர் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் சென்டர் போர்ஷனில் வந்துட்டு செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு லேயர் சுகர் பீட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சென்டரில் நம்ம வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த தாமரையோட சென்டர் போர்ஷனில் நான் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறனால அதுக்கு ஒரு பேஸாக ஒரு 2 லேயர் செயின் ஸ்டிச் போடுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பேஸாக போடுறதுனால அந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம பேஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து லீவ் ஸ்டிச் தான் போட போகிறேன். நல்லா நெருக்கமாக போடணும். இந்த மாதிரி போடும்போது சைடில் இந்த மாதிரி கேப் வரதான் செய்யும். வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இல்லையா, அந்த பிளேஸில் நம்ம ஒன்றா செயின் ஸ்டிச் போடணும், இல்லாட்டி ஜர்தோசி ஆர் சம்திங் வேறு ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி போட்டோம்னா அது வந்துட்டு ஃபினிஷிங்காக தெரியும். நான் கடைசியில் போடுவேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோட சென்டர் போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கேப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் செக் பேட்டர்னில் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜரியை வச்சுட்டு லைன்ஸ் போட போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸோட அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்துட்டு போட போகிறேன். ஃப்ரீ ஹேண்டில் தான் போடுறேன். இதே ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எல்லா செக் பேட்டர்னுக்கும் சென்டரில் ஒரு பீட் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பீடோட சைஸ் என்னென்னா 4 mm. இதில் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், ஏன்னா செக் பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. பட் என்னோடய கிளைண்ட் வந்துட்டு கேட்டிருந்தது அவங்க கொடுத்த இமேஜில் இருக்கிற மாதிரியே வேணும்னு. ஸோ அதில் வந்துட்டு பீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பீட் யூஸ் பண்ணுறேன். லோட்டஸோட சென்டர் போர்ஷனில் நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அந்த சைடில் சென்டர் போர்ஷனில் ஒரு சின்ன கேப் தெரியும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ரைஸ் பீட் அண்ட் சுகர் பீடை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு 3 லேயரில் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் வந்துட்டு ஷைனிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டோன் கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது ஸ்லீவோட அப்பர் போர்ஷனில் வந்துட்டு ஃபுல் லோட்டஸ் டிசைன் இருக்கிற மாதிரியும் பாட்டம் போர்ஷனில் வந்துட்டு ஒரு திக் பார்டர் வந்திருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் சின்ன சின்ன மோட்டிவோட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் இருக்கும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.